பாரத திருநாட்டின் வெற்றி வரலாற்றை காண வந்திருக்கும் அவையை வணங்கி வேலு நாச்சியார் நாட்டிய நாடகத்தின் திரை விலக்குகிறோம். அன்னை பூமி பாரதம் ஆயிரம் ஆயிரம் ஆச்சரியங்களை உள்ளடக்கியது. காரணம் அதன் தவ வலிமை. ஆதி ரிஷிகளான பரத்வாஜர், பராசரர் முதற்கொண்டு தென் திருமறை காத்த அப்பர், சுந்தரர், சம்பந்தர், பன்னிரு ஆழ்வார்கள், கோதை ஆண்டாள், பொதுமறை கண்ட திருவள்ளுவர், ஔவையார் வரை எத்தனையோ தவபுருஷர்கள் தங்கி வாழ்ந்த புண்ணியமான மண் இது. நமது தேசிய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடினார், வேதமுடையதிந்த நாடு, நல்ல வீரர் பிறந்ததிந்த நாடு, சேதமில்லாத இந்துஸ்தானம், அதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா. ஆம், தெய்வத்துக்கு நிகரான நமது இந்துஸ்தானத்தை 18ஆம் நூற்றாண்டுக்குள் சென்று தரிசிக்க இருக்கிறோம். நாம் இப்போது காணப்போவது ஏறத்தாழ 250 ஆண்டுகளுக்கு முன்பான தமிழகம். வீரத்தாய் வேலு நாச்சியாரின் ஆட்சி காலம். உலக விடுதலை போர் வரலாற்றில் வெள்ளையர்களை அடிமை கொண்ட ஒரே மகாராணி வீரத்தாய் வேலு நாச்சியார்தான். அந்த வீர வரலாறு வெஞ்சினம் கொண்ட அந்நியர்களால் மறைக்கப்பட்டது. 2 நூற்றாண்டுகளாக அழிந்து கிடந்த பெருமை கூறிய அந்த பாரத வரலாறு 15 ஆண்டுகால உழைப்பின் பலனாக மீட்டெடுக்கப்பட்டு விட்டது. குறித்துக் கொள்ளுங்கள். ஒட்டுமொத்த ஆவணங்களையும் திரட்டி சரிபார்த்த பின்தான் சிவகங்கையின் மேன்மையை உங்களுக்கு காணத் தருகிறோம்.